உண்மை என்ன என்றால் இன்னைக்கு உங்கள் மேலே குற்றம் வைக்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஊடகங்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. எதிர்கட்சி என்ன குரல் எழுப்புறாங்க? ஏன்னா மக்கள் சார்ந்த ஆதாரபூர்வமாக அதிகாரப்பூர்வமாக என்னென்ன மக்கள் இடையில என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது கொண்டு செல்ல வேண்டியது நம்ம குரல் கொடுக்கலாம். நாங்கள் குரல் கொடுக்கலாம். ஐயா எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஊடகங்கள் பாதி பேர் இன்னைக்கு திமுக சார்ந்த ஊடகங்களாக இருக்கிறனால எதுவுமே ஃபில்டர் பண்ணி எதுவும் மக்களிடையே போய் சேர விடுறதில்லை. எல்லாமே போலியான விளம்பரங்கள் மட்டும்தான் நீங்கள் சில ஊடகங்களில் அவங்களோட சார்ந்த ஊடகங்கள் நீங்கள் அது மட்டும்தான் காமிச்சிட்டு இருக்காங்களே தவிர மக்கள் பிரச்சனையும் மக்கள் என்னென்ன விஷயங்கள் தவிக்கிறாங்க யார் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சுன்னா போலீஸ்க்கே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லைங்க. அது அவ்வளோ கொலையும் குற்றங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நான் சொல்வேன். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விஷயம் மட்டும் இல்லை, இன்னைக்கு பாலியல் விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயம் எடுத்தாலும் சாப்பிட்ற உணவுலேருந்து இன்னைக்கு தூங்குற டைம் வரைக்கும் நம்மளுக்கு எதுக்குமே உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலையை தான் இருக்குது. எனக்கு ஒரு மருத்துவமனைக்கு போனால் கூட நம்மளுக்கு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சிறப்பாக செயல்படுதா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு அத்தனை விஷயங்களும் அங்கே மருத்துவமனைக்குள்ளேயே சேஃப்டி இல்லாத ஒரு சூழ்நிலைகள்லாம் நம்ம பார்த்து கொண்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது ஊடகங்கள் தான் இது கரெக்டாக எடுத்து சொல்லணும். நம்ம குரல் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் திமுக ஊடகங்கள் அவங்களோட என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக சார்ந்த ஊடகங்கள் எப்படி இது டைவர்ட் பண்ணலாம், மக்களோட பிரச்சனையை எப்படி டைவர்ட் பண்ணி மக்களிடையே போய் சேர விடாமல், ஓகே இவங்க ரொம்ப நல்ல ஆட்சி கொடுக்குறாங்க, டிசைனாக ஃபோட்டோ ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மட்டும் இல்லை, சட்டசபையில் போயாச்சுன்னா நையாண்டி தர்பார் நடத்திக்கிட்டு இருக்காங்க. மக்கள் பிரச்சனை பற்றி பேசுறது கிடையாது. அதாவது ஸ்பீக்கரே அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காருன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த நிலையில் இருக்குது. இன்றைக்கி ஜனநாயகம் முழுக்க இன்றைக்கி அப்படியே ஒரு கட்டுப்பாட்டில் ஒரு சர்வாதிகாரத்துக்கு அடியில் தான் இன்றைக்கி ஜனநாயகம் மாட்டி தவிக்குது அப்படின்றது நான் சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த திருட்டு திமுக அரசு எதுவுமே மக்களுக்கு செய்யாமல் அவங்க எந்த வேலையும் செய்கிறது கிடையாது. அப்படியே ஒரு அலட்சிய போக்கில் தான் இருக்காங்க. அவங்க காசு கொடுத்து நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. இந்த காசு கொடுத்து மீண்டும் நீங்கள் ஏமாற வேண்டாம். மக்கள் யார் காசு வாங்கி திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்களோ அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் சம்பாதிக்கும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த குடும்பக்கு சம்பாதிக்கிறதுக்கு யாரும் தயவு செஞ்சு திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டாம். இங்கே நம்ம மக்களிடையே நல்ல ஆட்சி, அதாவது கவர்மெண்ட்னா எப்படி நடக்கணும் என்ற ஒரு உதாரணமாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போதும் சரி, புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போதும் சரி, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இருக்கும்போதும் சரி, எத்தனை நெருடல்கள் ரொம்ப கஷ்டங்கள் நெரிசல்கள் கொடுத்தாலும் கூட இன்னைக்கு ஐயா எடப்பாடியார் அவர்கள் எந்த ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தாரு. மக்களுக்கு அந்த திட்டங்கள் போய் சேர்ந்தது. அது மட்டும் இல்லை, மக்கள் ஏதாவது ஒரு இடத்துல எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருந்ததுன்னு சொன்னாங்களா, ஆனால் இன்னைக்கு கதற அழுதுட்டு இருக்காங்க மக்கள் எல்லாருமே. ஆனால் இது திமுக காதில் போய் சேர்றதே கிடையாது. ஏன்னா அவங்களோட முக்கியத்துவம் என்னன்னா, ஐயோ என்னோட அமைச்சர்கள் எப்போ எந்த இடி கேஸில் மாட்டுவாங்க, எப்போ ஜெயிலுக்கு போக போகிறாங்க, சுப்ரீம் கோர்ட் அடுத்த மினிஸ்டர் யாரை கீழே இறக்க போகிறாங்க, இந்த ஒரு கவனத்தில் தான் இருக்காங்க. அவங்களோட சொத்தை எப்படி காப்பாற்றலாம், அந்த அடுத்த இந்த நம்ம 26 எலெக்ஷனுக்கு எப்படி நம்ம காசு சம்பாதிச்சு அந்த 1000 ரூபாய் எப்படி நம்ம திருட்டு காசே திருப்பி மக்கள்கிட்ட கொடுத்து எப்படி ஜெயிக்கலாம், திருப்பி நம்ம சொத்தை எப்படி காப்பாற்றலாம், இதுதான் அவங்களோட நோக்கமே தவிர இது முழுக்க விரட்டி அடிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்.